நம்முடைய தமிழக மக்களுக்காகவும் நம் தமிழ் மண்ணிற்காகவும் நம்முடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்மிடமே இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும். குறிப்பாய் நம்முடைய தமிழகத்தை பல முறை ஆட்சி செய்து வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒன்று சேர வேண்டும். இது சாத்தியமா? சாத்தியப்படும். மக்கள் சேவைக்கென்று அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர முடியும். மக்களுக்கு நிறைவான சேவை வழங்கிட ஒன்று சேர முடியும். ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் பல முறை இருந்து வந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் குறைகளை குறைத்துவிட்டு, குறை கூறுவது நல்லதுதான், ஆனால் நிறைவை உண்டாக்கும் குறைகளை எடுத்துரைத்து அதன் வழியில் மக்களுக்கு சிறப்பான சேவை வழங்கிட, மக்களுக்கு நிறைவான சேவையை அளித்திட செயல்பட வேண்டும். ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். கொள்கைகள் ஒவ்வொரு கட்சிக்கும் முக்கியமானதுதான். இருப்பினும் மக்களுக்கு சேவை செய்வதற்கு உரித்தான கொள்கைகளை வகுத்து ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். மக்களுக்கு சேவை செய்ய விரும்பாத எந்த ஒரு கொள்கையும் பெரிய கொள்கையே கிடையாது. ஆகவே மக்களுக்கு சேவை செய்ய உரிய கொள்கையை வகுத்து அதன்படி அனைத்து கட்சிகளும் சேர்ந்து செயலாற்ற வேண்டும். குறிப்பாக பலமுறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒன்று சேர வேண்டும். சேர்ந்தால்தான் தமிழகத்தில் நிறைவான ஒரு சேவை வழங்க முடியும். குறை கூறியே காலங்கள் கழித்தது போதும். காலம் ஓடிவிடும், நாமும் மறைந்து விடுவோம். மறையும் முன் தமிழகத்தில் ஒரு மாற்றம் கண்டிடுவோம். அந்த மாற்றத்தை உண்டாக்கிட மக்களாகி நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உண்டாகுமேயானால் தமிழகம் சிறப்பாய் தலைத்தோங்கும். தமிழகத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறும். அதற்காக ஒன்றிணைந்து செயல்பட்டால் மாத்திரமே அழிவில் இருந்து நம்மை நாம் காத்து கொள்ள முடியும். நன்றி.